தேவனுடைய விருப்பம் தன் ஜனத்தின் நன்மையே, அதை அவர் வெளிப்படுத்தாமல் இருந்தது இல்லை. என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷர்களுடைய நன்மை, அழைக்கப்பட்டதான மனுஷர்களுடைய நன்மை தான் அவர் விரும்புகிறார் என்பதை குறித்து எரேமியா 5:20-21 யதார்த்தத்தை சுட்டி காண்பிக்கிற தேவன் அதுல முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார் பாருங்க. எரேமியா 5:20-21, நீங்கள் யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்கள். அதான் கேளாது இருக்கிற ஜனங்களாச்சே, அவங்கள பார்த்து கேளுங்கன்னா எப்படி இருக்கும்? இதை நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஏதோ முரண்படுகிறதை போல தோன்றும். ஆனா என்ன தெரியுமா, உண்மையிலேயே அந்த ஜனங்க கேட்க மாட்டாங்க, கண்கள் இருந்தாலும் காண மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்னத்தை சொல்றாரு, அவருடைய விருப்பத்தை சொல்றாரு. உங்களுக்கு கண் இருக்குது, பார்க்க மாட்டேன், காது இருக்கு, கேட்க மாட்டேன், சபைக்கு வருவேன் ஆனா கீழ்ப்படிய மாட்டேன். ஆனா என் விருப்பம் என்ன தெரியுமா, நீ கேட்கணும். அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை அழகா இருக்கு பாருங்களேன். யாக்கோபின் வீட்டிலே அறிவித்து யூதாவிலே சொல்லி கூற வேண்டியது என்னவென்றால், கண்கள் இருந்தும் காணாமலும் காதுகள் இருந்தும் கேளாமல் இருக்கிற அறிவில்லாத ஜனங்களே கேளுங்க. அப்ப கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா, நீ கேட்க மாட்டேன் அப்படின்னாலும் அவர் நீ கேட்கணும்னு விரும்புகிறபடினால்தான் தொடர்ந்து என்ன பண்றாரு, பேசிக்கொண்டே இருக்கிறார். இது தேவனுடைய விருப்பம். இதை வாசிக்கும் போது இவன் கேட்கலன்னு விட்டுட்டு போயிடலாமே அப்படின்னு விட்டுடலாமே. ஆனால் நீ கேட்கலன்னு எனக்கு தெரியும், ஆனா கேளு, கேட்டா பிழைப்ப அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, எரேமியா மூலமா பேசுறாரு. அது எசேக்கியேல் மூலமா ஒரு வார்த்தை. தேவனுடைய விருப்பம் தன் ஜனத்தின் காதுகளை அடைத்து கண்களை மூடி போடுவது அவருடைய விருப்பம் கிடையாது, அவருடைய வழியும் கிடையாது. எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்ல நீங்க வாசிக்க முடியும். மனுபுத்திரனே, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். இப்போ எதுக்கு எசேக்கியேலை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தோணுதா? இப்போ எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு மனுபுத்திரனே அப்படின்னு சொல்றாரு. எப்படி நார்மலா சொல்லணும், மனுஷனே அப்படி சொல்லலாம் இல்லையா? ஆனா மனுபுத்திரனே அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுபுத்திரன்னு சொன்னா மனுஷன் அர்த்தம், அப்படிதானே? மனுபுத்திரன்னா மனுஷன், மனுஷகுமாரன் அப்படின்னா மனுஷன், தேவகுமாரன்னா தேவனுடைய குமாரன் அப்படின்னா தேவன் அர்த்தம். அப்ப தேவன் மனிதனாக பாத்தீங்கன்னா ஒரு மனுஷ சரீரத்திலே காணப்பட்ட போது தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அப்ப இந்த இடத்துல மனுபுத்திரனேன்னு சொன்னா இது என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா, அல்லது அவர் கூப்பிடுறதான அந்த ஸ்டைலே தப்பா இருக்கா, அட்ரஸிங் வேயே தப்பா இருக்கா அப்படின்னா இல்ல, மனுஷனை மனுபுத்திரன் என்று சொல்ல முடியும் இல்லையா? அப்ப மனுபுத்திரனே இந்த இடத்துல எசேக்கியா, நீ கலக வீட்டாரின் நடுவிலே தங்கி இருக்கிறாய். எங்க இருக்கிற அப்படி சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே தங்கி இருக்கிறாய். காணும்படிக்கு அவர்களுக்கு கண்கள் இருந்தாலும் காணாமற் போகிறார்கள், கேட்கும்படிக்கு அவர்களுக்கு காதுகள் இருந்தாலும் கேளாமற் போகிறார்கள். நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே வரும்போது இதெல்லாம் அவங்க நம்ம அப்படி கிடையாது அப்படின்ட்டு தோணுதா இருக்காது? இதெல்லாம் அவங்க அப்படி இருப்பாங்க, நம்மளாம் அப்படி கிடையாது அப்படி தோணுச்சா? உங்களுக்கு தோணி இருக்குன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறீங்க நீங்க. அப்படி தோணுதா? ஏன்னா நம்ம இதெல்லாம் வாசித்து மோஸ்ட்லி நீங்க பழைய ஏற்பாடு போகும்போது இதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது, அவர்கள் அப்படி, நம்ம அப்படி கிடையாது அப்படின்ற ஒருவேளை நமக்கு தோணும். என்ன, ஏன்னா நம்ம எப்பயுமே நம்மளை ரொம்ப பக்தி உள்ளவர்களாகவும் நம்மளை புத்திமான்களாகவும் பாத்தீங்கன்னா நம்ம நினைப்போம். இதுதான் நம்ம ஹியூமனுடைய நேச்சர். அப்படிதான் அவங்களும் நினைச்சாங்க. புறஜாதிகளே அற்பமாய் நினைத்தார்கள். அவர்கள் பாத்தீங்கன்னா தாங்கள் தான் தேவனுடைய ஜனங்கள் என்றும் தாங்கள் மாத்திரமே உடன்படிக்கைக்கு பங்குள்ளவர்கள் என்றும், யெகோவா என்றால் தங்களுடைய தெய்வம். கடைசியில் யெகோவா வந்தபோது அவரே தெரியல. விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் இன்டெலிஜென்ட் பீப்புள், ஆனால் இன்றும் அவர்களுடைய தெய்வம் உண்டுன்னு தெரியும், அவர் யாருன்னு தெரியும், ஆனால் அவர் வந்ததை இன்றும் நம்பாதபடிக்கு எண்ணி எண்ணி அவருடைய வருகைக்காய் ஏங்கி கொண்டிருக்கிறதான ஒரு கூட்டமாயிருக்கிறார்கள். ஆனபடினால்தான் இந்த இடத்துல அவர் எழுதுகிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலருக்கு அவர் தென்பட்டாரு, ஆனா நிறைய பேருக்கு அவர் யாருன்னே தெரியாதபடிக்கு அவர்கள் தள்ளிவிட்டார்கள் என்று பாத்தீங்கன்னா சொல்றாரு. சரி, ஓகே. தேவனுடைய விருப்பம் எசேக்கியானுடைய லைஃப்ல இருந்து எசேக்கியா சொல்ற மூலமா ஆண்டவர் பேசுறாரு. 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் கலக வீட்டார், இப்பொழுது மனுபுத்திரனே, நீ பரதேசம் போகும்படி பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்திலே அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு. உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டார் ஆன போதிலும் ஒருவேளை சிந்தித்து உணர்வார்கள்.
இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தேவனுடைய தகப்பனுடைய விருப்பம். என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் மத்தியிலே காணப்படுற எப்பயுமே ஒரு ரெம்னன்ட் உண்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த ரெம்னன்ட்ல ஒருவன் தான் இந்த எரேமியாவும் சரி, இந்த எசேக்கியாவும் சரி, இன்னும் சிலர் இருந்திருப்பாங்க, அவங்க பேர்லாம் நமக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் இந்த எசேக்கியா மூலமாக பேசுகிறார். அவர்கள் கலக வீட்டார், அவர்கள் கண்கள் இருந்தாலும் காணாதவர்கள், காதுகள் இருந்தாலும் கேட்காதவர்களா இருக்கிறாங்க. அதனால நீ ஒண்ணு பண்ணு, உன்னுடைய இந்த ஆக்ஷன் மூலமாகவாது நீ வந்து பாத்தீங்கன்னா, என்ன கேட்பாங்கல்ல, மனுபுத்திரனே நீ பரதேசம் போகும்படிக்கு பிரயாண சாமான்களை ஆயத்தப்படுத்தி பகற்காலத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பிரயாணப்படு அப்படின்னா பாக்குறோம், கேட்பான். நைட்டு போயிட்டே தெரியாது, பகல்ல போகும்போது ஏன் எசேக்கியா ஏன் நீ போற, இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னா கர்த்தரை குறிச்சு பேசிட்டு இருந்த, கத்திட்டு இருந்த, ஆனா எதுக்கு, எங்க போற, வேற எங்கேயாவது ஆண்டவர் கேட்பாங்கல்ல. ஆனபடினால ஆண்டவர் சொல்ல, அவர்களுக்கு முன்பாக கண்களுக்கு முன்பாக போ, உன் ஸ்தலத்தை விட்டு வேறே ஸ்தலத்துக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக புறப்பட்டு போ. அவர்கள் கலக வீட்டாரான போதிலும் ஒருவேளை சிந்தித்து எப்படியெல்லாம் பேசுற கர்த்தர், எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்க அட்லீஸ்ட் அதுல ஒரு சிறு கூட்டமாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த எசேக்கியா வந்து ஏன் போற, எசேக்கியேல் ஏன் போற என்று கேட்டு அவன் இந்த மாதிரி கர்த்தர் சொன்னாங்க, உங்களை கலக விட்டார்னு சொன்னாங்க, என்னை வந்து பார்த்தோன்னா உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கிளம்பி போக சொன்னாங்க அப்படின்னா 4 பேர் அடிப்பான், 4 பேர் அட்லீஸ்ட் கர்த்தர் வந்து இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிப்பான்ல. அந்த சிந்திக்கிறது தான் ரட்சிப்பினுடைய முதல் படி. சிந்திக்க ஆரம்பிச்சானா நம்ம யாருன்னு தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன துரோகம் பண்ணிட்டு இருக்கோம் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவாக காணப்படும். சிந்திக்கவே மாட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, இதுல இருந்து ஒரு டைட்டில் வைங்க, கணநித்திரையின் ஆவியை பெற்றவன். சிந்திக்கவே மாட்டான் ஒருத்தன், என்னதான் கேட்டாலும். யார் தான் சிந்திக்க மாட்டான், படுத்து தூங்குறவன் சிந்திக்கவே மாட்டான், வேற எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறவன் நம்ம பேசுறதை உள்வாங்கி சிந்திக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் பேசுகிறதை சிந்திக்க வேண்டும், அவருடைய செயல்களை யோசித்து சிந்திப்போம் என்று சொன்னால், ஏன் ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார், ஏன் நம்மோடு கூட தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்ம என்ன நினைப்போம், இவர் பேசாம விட்டுட்டா நம்ம ஆண்டவருக்கு பிரியமா நடக்கிறோம் நம்ம நினைப்போம் இல்லையா. ஆனால் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நோக்கி கடினமான வார்த்தைகளையும் கடிந்து கொள்ளுதலையும் பேசிக்கொண்டே இருப்பார் என்று சொன்னால் நல்லது. அவ்வளவு நாள் வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னா இன்னும் தூரமா போல, ரொம்ப தூரமா போல. ஆனபடினால் தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆனால் அவர் பேசாம நிறுத்தினார் அப்படின்னா நமக்கு சந்தோஷமாயிடும். இல்ல வந்து நமக்கு ரொம்ப ஸ்வீட்டான வேர்ட்ஸை பேசினார் அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் ஆயிடும். ஆனா ஸ்வீட்டான வார்த்தைகளை பேசி உன்னை நரகத்தில் தள்ளுவதற்கு அவர் பிசாசு கிடையாதே. நீங்க ஏதேன் தோட்டத்துல வந்து ஆண்டவர் பேசினதான வார்த்தை கட்டளை ஸ்வீட்டா இருந்துச்சா, பிசாசு சர்ப்பத்தின் மூலமா வந்து பேசினது ஸ்வீட்டா இருந்ததா? நீங்க வந்து நியாயமா கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு பாருங்க. அவர் சொன்னாரு, இதை நீ வந்து நம்மளோட புசிக்க கூடாது, புசிக்கிற நாள்ல சாக வச்சு. அவன் என்ன சொன்னான், நீ அதை சாப்பிடலாம், சாப்பிட்டா என்ன பண்ணு, அவர் மாதிரி நீ ஆயிடுவ, தேவர்களில் ஒரு போல ஆயிடுவ சொன்னால. எது உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்குது கேட்கறதுக்கு? இதான மனித இயல்பு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரியமான வார்த்தைகளை பேசினா, ஆறுதலான வார்த்தைகளை பேசினா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஸ்வீட்டா இருக்கும். என்ன பண்ணுவோம், மயங்கிடுவோம், அல்லது வஞ்சிக்கப்பட்டுருவோம், அல்லது ஏமாந்துடுவோம். அதுதான் உண்மைன்னு ஏற்றுக்கொள்வோம். ஆனால் கர்த்தர் தொடர்ந்து நம்மை பார்த்து நல்ல தகப்பனா இருக்கிறபடினால நம்ம வழி சரியில்லைனா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவாரு, நல்லது டெய்லி பேசுறாரு அப்படின்னு சொன்னா நல்லது. அதே நேரத்தில் பேசுறதை ஸ்டாப் பண்றதான ஒரு டைம் வரும். என்ன அப்படின்னு சொன்னா, போதும் உனக்கு நிறைய டீச்சிங் உனக்கு கொடுத்தாச்சு, எனஃப் அப்படின்ட்டு பேசுறதை நிறுத்தினான்னு வச்சுக்கோங்க, அதுதான் ஆபத்து, அழிவுக்கு முன்னிலை என்று சொல்லி அது அர்த்தம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க, இந்த எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் பேசுகிற காரியம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை அவர்கள் சிந்தித்து அவர்கள் உணர்வார்கள், புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார்.